கலியுகத்துல அனுதினமும் சூரிய சுட்டரிச்சுட்டே போற சென்னமா பட்டணத்துல ஒரு சுபயோக சுபதனத்துல ஒரு சிங்கத்தை போலவும் ஒரு சக்கரவர்த்திய போலவும் கம்பீரமாவும் டாம்பிகமாவும் கோலோச்சிட்டு இருக்கிற ஐயான்னு அழைக்கப்படுற சிங்கப்பெருமாளுக்கு ஒரு துர்லபம் ஏற்பட்டு போறது. அது தினமே அசகாய சூரத்தனமும் நிரம்ப வீரமும் பேருக்கொத்த சாத்வீகமும் சமயோஜிதமும் ஒருங்கே கொண்ட பசுபதிங்கிற நரனோட நாவல காக்கைய வாகனமா கொண்ட சனி பகவான் அன்னைக்கு கால வேளையில வந்து அமர்கின்ற காரணத்தினால் அவன் சொல்லுவான், வேலைக்கு ஆக மாட்டீங்க. அவ்விடத்திலேயே அசுரகுலத்துல ஒரு விபீஷணனை போலவும் இரண்யன் வயிற்றுல வந்து ஒரு பிரகலாதனை போலவும் பாம்பண்ணும் பழுதுண்ணும் வேதம் புரியாதனாவும் பாலுண்ணும் கல்லுண்ணும் பகுத்தறியாதனாவும் ஒருத்த சப்பையா சுருக்கமா சொன்னா ஒரு பியூட்டிஃபுல் பாய். இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான், இனிமே என்ன பண்ணுவான்? எல்லாம் பண்ணுவேன். காத்துல அடிச்சிட்டு வந்த சருகாக ஆத்தோட அடிச்சிட்டு வந்த பூவாக தலைக்கு மேல கத்தியோட காலி பெருங்காய டப்பாவா பட்டணத்துக்கு வந்து சேர்ற 2 ஜமீன் ரத்தம் பஞ்சு மாதிரி மனசு கொண்ட காளைய ஏமாந்துட்டேன்டா. அம்புட்டு வயலும் அப்பனை ஏச்சுட்டானோயா. பட்டாசு நாக்கு கொண்ட கொடுக்கா புலி. ஓனாய் கூட்டத்துல ஒரு ஆட்டுக்குட்டிய போலவும் கள்ளிச்செடியில பூத்த ஒரு பூவை போலவும் எத்த தின்னா பித்தந்தெளியணும் எண்ணத்தை குடிச்சா கஷ்டம் கரையணும் தான் விதிய நொந்தாலும் காலத்தை ஓட்டுறா சுப்பு. சொல்றியா நீ? ஒரு சீமாட்டி முடிகிற சிண்டு போல பின்னப்படுற இவங்க வாழ்க்கை அதே சீமாட்டி விழிஞ்ச இடியாப்பம் போல ஆகுற இந்த காதையில கத்தி முனையில புத்தி பிறக்குது, பகை இல்லாதவங்களுக்குள்ள யுத்தம் வெடிக்குது, அப்பம் பிள்ளையாகிறான், பிள்ளையே அப்பனா இருக்கிறான், ஆபத்து அழகாகுது, காலம் திகச்சு போகுது. இதையெல்லாம் மீறியும் ஒரு முக்கியமான கேள்வி தொக்கி நிக்குது. உங்களுக்கு ரஜினி பிடிக்குமா, கமல் பிடிக்குமா? டிங் டங் டிங் டங் டிங் டங் டும்.